ராபிஸ் குக் ஹவுஸோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சு இன்றைக்கி ஒரு எக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதோட ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதோட மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 3 முட்டையை நல்லா பீட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வெந்தோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சீரகம் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னே நம்மளோட முட்டை பொரியல் ரெடி. இது சாம்பார் ரைஸோட செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம பவுச்சில் தான் டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். பை பை.